நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ தாய் இல்லாம ஒரு பப்பி குட்டி வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் 27, அதாவது சாட்டர்டே நைட் ஒரு 11 மணி அந்த மாதிரி டைம்ல நம்ம வீட்டுக்கு வந்து வந்ததுங்க. ஷார்ட்ஸ் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி வந்து போட்டிருந்தேங்க. நிறைய பேர் வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தீங்க. அதுக்கு ரொம்ப வந்து நன்றிங்க. இப்போ அந்த பப்பி வந்து எப்படி இருக்கு, அந்த பப்பி வந்து எங்க இருந்து வந்து வந்தது எல்லாமே இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நைட்டு கதவை சாத்தினதுக்கு அப்புறமா லைட்டா ஒரு சவுண்ட் வந்து கேட்டுச்சு. என்னன்னு சொல்லி கதவை திறந்து பார்த்தா இந்த பப்பி வந்து இந்த மாதிரி நம்மளோட படிக்கிட்ட வந்து ரொம்ப பாவமா வந்து இருந்ததுங்க. நானும் அதோட தாய் எங்கேயாவது இருக்குன்னு சொல்லிட்டு சுத்தி வந்து பார்த்தோம். பட் எதுவுமே வந்து இல்லை. சரின்னு சொல்லிட்டு பப்பிக்கு வந்து பால் மட்டும் வந்து வச்சுட்டு நாங்க போய் படுத்துட்டோங்க. நாள் காலையில வந்து பாத்தீங்கன்னா திரும்பவுமே வந்து பால் வந்து வச்சிருந்தோம். பட் பப்பி வந்து பாத்தீங்கன்னா பால் மட்டும் வந்து குடிச்சிட்டு எதுவுமே வந்து விளையாடல. போய் போய் வந்துட்டு பாத்தீங்கன்னா பைக்கு கடியிலே வந்து போய் படுத்துக்குச்சுங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்துட்டு பப்பி வந்து ஏன் விளையாட மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு வந்து எடுத்து வந்து பார்த்தாங்க. ஸோ அதோட ஃபேஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டாட்டாக வந்துட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நாங்கள் இது வந்து சரி பிறந்ததுலேருந்தே வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் போல அப்படின்னு வந்து நினச்சிருந்தோம். இல்லைன்னா பிறந்தப்போ மண் ஏதாவது வந்து ஒட்டியிருக்கோம் அந்த மாதிரி வந்து நினச்சோங்க. பட் என் ஹஸ்பண்ட் அதை லைட்டாக வந்து இது பண்ணி எடுத்து பார்த்தாங்க. அது வந்து கையோட வந்து வந்துச்சுங்க. குட்டி குட்டியாக ஏதோ ஒரு பூச்சி மாதிரி வந்து வந்துட்டு இருந்தது. இப்போ என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதான் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு ஒரு இடமா வந்துட்டு எடுத்து பார்த்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வந்துட்டு இருந்துச்சு. இந்த பார்த்தீங்கன்னாலே வந்து தெரியும் குட்டியாக ஒரு பூச்சி மாதிரி. நாங்கள் இது வரைக்கும் பப்பியெல்லாம் வந்து வளர்த்ததே வந்து கிடையாதுங்க. ஏன்னா எனக்கு சின்ன வயசுல இருந்தே வந்து பர்சனலாக நாயினாலே வந்து பயங்க. குட்டி நாயே வந்து பயம். நான் தொடவே வந்து மாட்டேன். பட் இந்த பப்பி மேலே ஏதோ ஒரு சின்ன அஃபெக்ஷன். ஏன்னா தாய் இல்லாமல் ஒரு குட்டி வந்து வந்தது அப்படின்னா நமக்கு தாய் இல்லாமல் ஒரு குழந்தைங்க வந்து வளர்றது எவ்வளோ ஒரு கஷ்டம் நமக்கு தெரியும். இப்போ நம்ம குழந்தையுமே இப்போ ஒரு நம்ம இல்லை அப்படின்னா அந்த குழந்தை வந்து எப்படி வந்து வளரும்னு நினச்சா நமக்கே ஒரு இதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து யோசிச்சு பார்த்தேன் இந்த பப்பியை. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பப்பியை வந்து தொட ஆரம்பித்து அதுக்கு வந்து பால் வைக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து நல்லாவே வந்து பப்பியை வந்து தூக்கி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அதுக்கு ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி விட்டாங்க. இப்போ அதோட ஃபேஸ் இதெல்லாமே வந்து பார்க்குறீங்கல்ல, அந்த குட்டியாக வந்து பாக்கெட் சீப் வந்து வச்சு பப்பிக்கு வந்து லைட்டாக அதை இது பண்ணி விட்டு அப்படியே அந்த இதெல்லாமே பூச்சி எல்லாமே லைட்டா வந்து வந்துச்சுங்க. இப்ப அதான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பப்பியும் வந்து நல்லா அழகா கோஆப்ரேட் பண்ணுச்சு. நல்லா வந்து மடியில வந்து படுத்துக்குச்சுங்க. ஸோ இப்போ தலையில எல்லாம் இப்போ பேன் எடுத்தோம் அப்படின்னா எப்படி குழந்தைங்கலாம் தூங்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த பப்பியும் நல்லா இருக்கும் போல அதுக்கு. ஸோ இதெல்லாம் எடுத்து விட்டோன்னே அதுவுமே வந்து ஜாலியா மடியில அப்படியே வந்து படுத்திருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த பூச்சி இதெல்லாமே வந்து எடுத்து விட்டதுக்கு அப்புறம் அது கொஞ்சம் நல்லா இருக்கும் போலங்க. கொஞ்சம் வந்து நல்லா விளையாடவே வந்து ஆரம்பிச்சிருச்சு. அந்த பூச்சி வந்து பாத்தீங்கன்னா கண்ணு கிட்ட எல்லாம் வந்து இருந்துச்சுங்க. லைட்டா என் ஹஸ்பண்ட் எப்படியோ வந்துட்டு அதை சைட்ல கொண்டு வந்து எப்படியோ வந்து எடுத்துட்டாங்க எல்லாமே. பப்பியை நம்ம வந்து தேடி போய் வந்து தூக்கிட்டு வரலங்க. அப்படி நான் ஏன் வந்து இதை வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல வீடியோல வந்து போட்டேன் அப்படின்னா, இந்த மாதிரி தாய் இல்லாம ஒரு குட்டி வந்து வந்ததுன்னா, இப்போ நீங்களும் உங்க வீடு சைடு இந்த மாதிரி ஒரு பப்பி வந்து வருது அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே ஒரு தாய் இல்லாத ஒரு குட்டி வருது, நம்ம தான் அதை வந்து பாத்துக்கணும்னு சொல்லி உங்களுக்கும் ஒரு அக்கறையோட நீங்க இந்த மாதிரி ஒரு பப்பியை வந்து பார்ப்பீங்க. யாராவது ஒருத்தருக்காவது இந்த வீடியோ வந்து ஒரு இதா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணேன். எல்லாருமே எனக்கு ஒரு பாசிட்டிவான கமெண்ட் தாங்க வந்து கொடுத்தீங்க. ஒரே ஒருத்தவங்க மட்டும்தான் வந்து நெகட்டிவா வந்து கமெண்ட் பண்ணாங்க. இது எதுக்கு நீ வந்து வீடியோ போடுற அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாப்பாடு போடு அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. அது ஏன் அப்படி வந்து போட்டாங்கன்னு கூட வந்து எனக்கு தெரியலங்க. அந்த கமெண்ட் நிஜமாவே எனக்கு கொஞ்சம் வந்து ஹர்ட் ஆச்சு. பட் வந்து ஒருத்தவங்க தான் அப்படி பண்ணாங்க. மற்ற எல்லாருமே வந்துட்டு நம்ம அந்த பப்பியை வந்து எடுத்து இப்படி வீடியோ போட்டதுக்கு வந்துட்டு எல்லாருமே பாராட்ட தானே வந்து செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நானும் அந்த பப்பியோட வந்து ஜெல்லாக ஆரம்பிச்சேன். பப்பியவே சுத்தமா குட்டிகளே தொடாத நான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து தொட ஆரம்பிச்சேன். என் பாப்பா வந்து பாத்தீங்கன்னா அவளுக்குமே நாயினா வந்து பயங்க ஓடிடுவா. பட் அவளுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து மம்மி நான் தொடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தொட ஆரம்பிச்சிட்டா. இன்னொரு புதுசா ஒரு டெக்னிக்குமே வந்து பழகிட்டாங்க. பப்பி வந்து அமைதியா பால் ஊத்துனா வந்து குடிச்சிட்டு இருக்கும் பாருங்க. அந்த டயத்துல வந்து பாத்தீங்கன்னா பப்பியை வந்து இப்படி நம்ம தடவி கொடுத்தோம் அப்படின்னா அது ஒண்ணுமே வந்து செய்யாது. ஸோ பாப்பா வந்து கரெக்டா அது வந்து பால் குடிக்கிறப்போ வந்து இந்த மாதிரி வந்து பிடிச்சி தடவி கொடுத்துட்டு இருப்பா. அப்புறம் கொஞ்சம் வந்து பப்பிக்கிட்டே வந்து அவளுமே ஜெல்லாக ஆரம்பிச்சிட்டா. இப்போ அவளும் வந்து பப்பி கூட சேர்ந்து நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல ஒரு ஆள் மாதிரி பப்பி, அதாவது அவ கூட வந்து சேர்ந்து வந்து விளையாட வந்திருக்கு அப்படின்ற மாதிரிதான் அவளோட தாட்டு. அது கூட தான் வந்து இப்ப சேர்ந்து வந்து விளையாடிட்டு எல்லாமே வந்திருக்காங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா பாப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வந்துட்டாங்க. அவங்களும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பப்பி கூட எல்லாம் தூக்கி வச்சுட்டு பப்பி கூட வந்து விளையாண்டு இருந்தாங்க. பப்பியுமே நல்லா வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்க. ஏன்னா அது வந்து தனியா தானே வந்து வந்துச்சு. இப்ப இத்தனை பேர் நம்மள வந்து தூக்குறாங்க இது பண்றாங்க அப்படின்னே பப்பி ரொம்ப என்ஜாய் ஆயிடுச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பப்பி வந்து உச்சா வந்து
இருந்துச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா வெளியே வந்து போய் அடிச்சுட்டு வந்து வருதுங்க. எவ்வளோ நல்ல பப்பியாக இருக்குன்னு பார்த்தீங்களா? அந்த இப்போ விளையாண்டுருக்குன்னா அந்த இடத்துல இருந்து கூட உச்சா அடிக்காதுங்க. அப்படி தனியாக வந்து போயிடும், தள்ளி வந்து போயிட்டு உச்சா வந்து அடிச்சுட்டு திரும்ப வந்து வந்துருங்க. எவ்வளோ வாயில்லாத ஜீவன்னாலும் ஒரு குட்டியான பப்பியாக இருந்தாலுமே எவ்வளோ ஒரு அறிவோடு இருக்குன்னு வந்து பார்த்தீங்களா? நம்ம விளையாடுற இடத்துல உச்சா அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேக்கன் கொடுக்கறது எல்லாமே வந்து இப்போ தான் வந்து என் ஹஸ்பண்ட் பழக்கி விட்டாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ஷேக்கன் கொடுக்கறது அந்த மாதிரி எல்லாமே வந்து பண்ணுதுங்க. பால் வந்து குடிக்குது, அப்புறம் தயிர் வந்து குடிக்குதுங்க. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாப்பாடை நல்லா மிக்சியில் அடித்து பால் சாதமாக வந்து கொடுத்தா சாப்பிடுது, தயிர் சாதமாக வந்து கொடுத்தா வந்து சாப்பிடுது. இப்போ பல்லு வந்து அதுக்கு லைட்டாக முளைக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் போல். ஸோ அதனால் புருன்னு இருக்கும் போலங்க, குழந்தைங்களுக்கு இருக்கும்ல அந்த மாதிரி. இந்த மாதிரி மேட்டை கடிச்சு இழுக்கிறது, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு குட்டி ஏதாவது தூக்கி போட்டோம்னா அதை வந்து கடிச்சு இது பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்கு. இதாங்க அதோட பிளேஸ். இந்த பைக்கு கடியில் அடியில் வந்து போய் படுத்துக்கும். நாங்கள் வந்து நைட்டில் வந்துட்டு இது எங்கேயாவது வந்து போயிடுது, மார்னிங்கில் எங்கேயாவது வந்து போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு மேலே எங்களோட மாடியில் வந்து போய் விட்டு பார்த்தோம் பால்லாம் வச்சுட்டு. ஆனால் அது நாங்கள் எல்லாருமே இறங்கி வந்தங்காட்டி வந்து கத்த ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பப்பி வந்து வளர்க்குறீங்களா, இல்லை இந்த பப்பி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பப்பியோட அப்டேட்ஸ் எல்லாமே நான் வந்து ஷார்ட்ஸ்லையும் இன்னொரு நாள் லாங் வீடியோலையுமே வந்து ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.